எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்ப எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, கிணத்த காணோம் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தை யாரா டைரக்ஷன் பண்ணிருக்காங்க, சுரேஷ் சங்கையா அப்படின்றவர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. படத்துல யாரா லீட் ரோல்னா நம்மளுடைய யோகி பாபு சார் தான் நடிச்சிருக்காரு. சரி, படத்தோட கதைக்கு போலாமா? இந்த படத்துல என்ன நடக்குதுன்னா, அவங்க ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்ல இவர் கோயில் பூசாரியா இருக்காரு. அந்த ஊர்க்காரங்க எல்லாம் இவரை ஏத்துக்கவே இல்லை. நீ எல்லாம் ஒரு கோயில் பூசாரியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நான் என்ன பண்றது, 1 கோடி ரூபாய்க்கு கூத்த வச்சா நான் ஏத்தனும் நீங்க நம்புவீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு சம்மந்தமில்லாத ஒரு டைலாக். சரி, அது அப்புறப்பட்ட விஷயம் போட்டோம். சரி, அடுத்து என்னடா நகருதுன்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு ஒரு நாள் பொண்ணு பார்க்க போறாங்க. அந்த பொண்ணு பார்க்கும்போது பொண்ணுக்கும் பிடிச்சிருது, நம்ம தலைவருக்கும் பிடிச்சி போயிருது. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, 2 பேரும் தனிமையில மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. ஆனா அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஊர்ல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்னடான்னு கேட்டீங்கன்னா, தண்ணிக்கு பஞ்சம் அந்த ஊர்ல. அதனால அந்த பொண்ணுடைய அப்பா என்ன சொல்றாங்கன்னா, உனக்கே பிடிச்சிருந்தாலும் தண்ணி இல்லாத காட்டுல நீ போய் வாழ போறியா? நீ அம்மா இல்ல எங்க? நீ அங்க தண்ணி இல்லாத என்ன பண்ண போற? நீ போகாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரே வருத்தமா போயிடுது. இது ஒரு பக்கம் போக, அங்க என்னடா நடக்குதுன்னா, இதுக்காகவே ஒருத்தனை புடிச்சிட்டு நீரோட்டமாக்கணும்னு சொல்லி பாக்குறாங்க. அப்ப அது அங்க கிணத்த தோன்றாங்க. அப்புறம் என்னடா நடக்குதுன்னா, ஒரு அரசியல்வாதி இன்ட்ரோ. அதுல இந்த இடத்த ஹைவேக்கு ஒரு 100 மீட்டர்ஸ் பக்கமே இருக்கிறதுனால இந்த இடத்த ரவுண்ட் பண்ணி கிளீன் பண்ணிட்டு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதை இன்னும் எவ்வளவு அடிச்சு துன்புறுத்துறாங்க அந்த ஊர் மக்களை. எல்லாருமே ஒரே வார்த்தை தான், சொந்த ஊரை விட்டு போறது எங்க உயிரை விட்டு போறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி டயலாக் எல்லாம் பேசுறாங்க. அது சிரிப்பா எடுத்துட்டு போயிருக்காங்க. சீரியஸான சீனை சிரிப்பா எடுத்திருக்காங்க. சிரிப்பான சீனை சீரியஸா எடுத்திருக்காங்க. என்னடா இது, டைட்டிலுக்கு நீங்க கேட்கலாம், கிணத்த காணோம் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களே, கிணத்த காணோம் இல்லைங்க, ஒரு ஊரவே அழிக்க பாக்குறாங்க. அப்புறமா அந்த மாவட்ட ஆட்சியர்னு ஒருத்தங்கிறான் பாருங்க, அவன் சுத்தமான காமெடி பீஸ். ஒரு ரியலிஸ்டிக் ஒரு இதை எடுத்துட்டு வாங்கினானா ஒரு மாவட்ட ஆட்சியரா, காமெடி ஆர்டிஸ்ட் எடுத்துட்டு போட்டு நாசம் பண்ணியிருக்காங்க. படமே ஒரு சுத்தமான வேஸ்ட்னு சொல்லணும். நீங்க கேட்கலாம், அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் சரியான ஒரு கனெக்ட் இருந்துச்சு, அது சூப்பரா இருக்குது. அது ஒண்ணுத்துக்காக படத்தை பார்க்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க. கிணத்த காணோம் டைட்டில் வச்சுட்டு ஒரு ஊரே காணாம இருக்குது. படத்துக்கும் கான்செப்டுக்குமே சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயமாவே போகுது. இந்த படம் நல்லா வந்திருக்கணும்னு நினைச்சிருக்கலாம். நீங்க கேட்கலாம், ஏன்னா இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் யோகி பாபு இந்த பொண்ணு லவ் பண்ற மாதிரியே வருது, இந்த படத்தை பார்க்கலாம்னு தோணும். அந்த 20 நிமிஷம் சீனுக்காக 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ண போறீங்களா? அதனால சொல்றோம், இந்த படம் வேஸ்ட்டுங்க. மறுபடியும் அடுத்த பட ரிவ்யூல சந்திக்கலாம். பாய்.